அப்புறம் ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபஷனல் ஆப்பு ஒரு ப்ரோன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து இதில் பார்த்தா பென் டூனு மாஸ்க்கு ட்ராக்கிங் பாயிண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். லிமிட்டே பார்த்தீங்கன்னா 4000க்கு மேலே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து லோடு ப்ராஜெக்ட் இது இல்லையா, நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் ப்ராஜெக்ட் கூட நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நியூ இருக்குல்லையா, ஜஸ்ட் நியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் பேனல் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பாக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரூட் ஃபோல்டர் இருக்குது இல்லையா, அது ரூட் ஃபோல்டர் அது மொத்தம் சேர்த்து ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து எது வேணுமோ ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ரேஷியோ எந்த ரேஷியோவில் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தா எஃப்பிஎஸ் ஸோ எந்த ஃப்ரேம் ரேட்டில் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரிவியூ ரீசொல்யூஷன் இருக்குது இல்லையா, அது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் லோ குவாலிட்டி இருந்துச்சுன்னா வந்து கான்ஃபிகரேஷன் ரேம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கம்மியாக கூட வச்சுக்கலாம். அது ப்ரிவியூ ரெண்டரிங் லேயர் மோடு சொல்லிட்டு எது வேணுமோ வச்சுக்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஓவரால். இப்போ ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் பட்டனு ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஏரோ மார்க் போட்டுயா ப்ளே பாஸ் சொல்கிறது பட்டன்ஸு. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ண பிறகு தான் வந்து உங்களோட மீடியா எதாவது ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மீடியா ஆட் பண்ணலாம். ஸோ எல்லா மீடியாவும் டெக்ஸ்டெல்லாம் இருக்குது. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் வந்து ஃபில்லுன்னு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சாலிட் கலர் கூட எதனா ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு சாலிட் கலர் சும்மா ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்துச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வேணும், டெக்ஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணிடலாம். ஸோ டபுள் டேப் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லேயர் எதனா வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எதனா ஒன்று ட்ரை பண்ணி ஓகே பண்ணிடலாம். ஸோ டெக்ஸ்ட் கலரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஆச்சு பாருங்கள். ஸோ சாலிட் கிளிக் பண்ணிங்கன்னா சாலிடோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு கீழே. அதே மாதிரி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ டெக்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா இருக்குது பாருங்கள். அது ஒரு ஃபில் ஸோ எந்த கலர் வேணுன்ற அந்த கலர் இது இருக்குது இல்லையா, அது இது ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட்டோட மொத்த ஒரு இதில் கீழே இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ண க்ளோ எஃபெக்ட்னு சொல்லிட்டு இல்லை 3D வேணுமோ 3Dன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாலிட் கிளிக் பண்ணிங்கன்னா சாலிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து சாலிட் நீங்கள் வந்து ஆட் பண்ணால் இங்கே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த ரூட்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் பேனரும் ஓப்பன் ஆகிடும். அது ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் கீழே ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் 3D செட்டிங்ஸ் வந்துடும். ஓகேங்களா, இப்போ வந்து டெக்ஸ்ட் கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் லைனாக கீழே வந்துடும். அதே மாதிரி சாலிட் கிளிக் பண்ணால் சாலிடோட ப்ராப்பர்ட்டிஸ் கீழே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கீழே இதுக்கு ஸோ இது சாலிட் கிளிக் பண்ணி அந்த லேயர் இருக்குது இல்லையா, அது கூட கீழே ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஸோ அதுக்கு நீங்கள் அது மாதிரி லேயர் ஆட் பண்ணுறது சொல்லிட்டு வரும். ஸோ இது வந்து லேயர் ஆட் பண்ணுறது, இது மெயின் ஆட் பண்ணுறது, இது வந்து லேயர் ஆட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பேசிக்கு ஆன விஷயம். இப்போ வந்து இது எப்படி இது டெலிட் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் இது வந்து இந்த ஏரோ மார்க் யூஸ் பண்ணோட பண்ணிடலாம். அப்படி இல்லை வந்து டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் மேலே இருக்கிறதுல 3 ஏரோ மார்க்கு ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ப்ராஜெக்டோட வந்து மேலே வந்துச்சு பாருங்கள். இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பிடிக்கும் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேணா பண்ணிக்கலாம், இல்லை டெலிட்னா டெலிட் கொடுக்கலாம். இப்போ நான் டெலிட் கொடுத்துறேன். அதே மாதிரி சாலிட் கிளிக் பண்ணோன்னு மேலே வந்துச்சு. ஸோ டெலிட் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான நோடோட இது ஆப்ஷனு. ஸோ இதோட எடிட்டிங் வீடியோ டுட்டோரியல்லாம் நான் லிங்க்கில் ஒவ்வொன்றா கொடுக்குறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து, நான் இன்னும் நிறைய வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.